கோவிலை தோண்டினால் அதுதான் கிடைக்கும். சர்ச்சையை கிளப்பும் நடிகர் பிரகாஷ் ராஜ், திட்டி தீர்க்கும் நெட்டிசன்கள். தென்னிந்திய சினிமா மட்டுமின்றி பாலிவுட்டிலும் பிரபல நடிகராக வலம் வருபவர் தான் பிரகாஷ் ராஜ். தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வரும் நடிகர் பிரகாஷ் ராஜ் பிரதமர் மோடியையும் அவ்வப்போது கடுமையாக விமர்சித்து வருகிறார். சமூக வலைதளங்களிலும் அவ்வப்போது பரபரப்பான கருத்துக்களை பதிவிட்டு விமர்சனங்களுக்கு ஆளாகி உள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்ட பிறகு அதற்கு எதிராகவும் கருத்துக்களை கூறி வருகிறார் பிரகாஷ் ராஜ். அந்த வகையில் ராமர் கோவில் குறித்து பிரகாஷ் ராஜ் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் மசூதியை தோண்டினால் கோயில்கள் தெரியும் என்றால் கோயில்களை தோண்டினால் புத்த சிலைகள் தான் தெரியும் என கூறியுள்ளார். அயோத்தி பாபர் மசூதி விவகாரத்தில் தொல்லியல் துறை ஆய்வு செய்த போது அங்கு ராமர் சிலை மற்றும் ஹனுமன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. மேலும் அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனை அடிப்படையாக வைத்தே பாபர் மசூதி வழக்கில் உச்சநீதிமன்றம் இரு தரப்பிற்கும் சாதகமான தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியும் கோயிலை இடித்துதான் கட்டப்பட்டதாக வழக்குகள் தொடரப்பட்டன. இதையடுத்து வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியின் தெற்கு மூலையில் இந்துக்கள் பூஜை நடத்த வாரணாசி கோர்ட்டு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் நடிகர் பிரகாஷ் ராஜ் இப்படி பேசியிருப்பதற்கு நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாம் அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருப்பதுதான் பாஜகவினரை இதையெல்லாம் செய்ய தூண்டுகிறது என்று விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பாஜகவையும் பிரதமர் மோடியையும் தாக்கி பேசி வரும் பிரகாஷ் ராஜ் தற்போது ராமர் கோவில் விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ளார். இதனை பாஜகவினர் மட்டுமின்றி நெட்டிசன்களும் விமர்சித்துள்ளனர்.